மராத்தா பேரரசின் எழுச்சி. சத்திரபதி சிவாஜி மகாராஜ் எப்படி ஸ்வராஜ்யத்தை உருவாக்கினார்? ஒரு ராஸ்யமும் இல்லை, பெரிய படையும் இல்லை, அளவில்லா செல்வமும் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு கனவு இருந்தது, ஸ்வராஜ்யம். இது மராத்தா பேரரசின் நிறுவனர் சத்திரபதி சிவாஜி மகாராஜின் உந்துதல் தரும் கதை. 1630 ஆம் ஆண்டு புனே அருகிலுள்ள சிவனேரி கோட்டையில் பிறந்த சத்திரபதி சிவாஜி மகாராஜ் அவருடைய தாய் ராஜமாதா ஜீஜாபாய் அவர்களின் ஆழ்ந்த தாக்கத்தில் வளர்ந்தார். இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றை கூறும் கதைகளை அவர் சிறு வயதிலிருந்தே கேட்டார். வெளிநாட்டு ஆட்சி முடிவடைய வேண்டும் என்ற நம்பிக்கை அவருக்குள் வலுத்தது. சத்திரபதி சிவாஜி மகாராஜ் பயிற்சி, குதிரை சவாரி மற்றும் போர்தந்திரங்களில் கடுமையான பயிற்சி பெற்றார். சஹ்யாத்ரி மலைத்தொடர்கள் அவரின் பயிற்சி மையமாக அமைந்தன. 16 வயதில் 1646 ஆம் ஆண்டு சத்திரபதி சிவாஜி மகாராஜ் தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். அது ஒரு சாதாரண இராணுவ வெற்றி அல்ல, அது ஸ்வராஜ்யத்தின் தொடக்கம். நுண்ணிய அரசியல் திறனும் உள்ளூர் கூட்டணிகளும் மூலம் ராஜ்கட் மற்றும் கொண்டானா போன்ற பல கோட்டைகளை அவர் கைப்பற்றினார். பாரம்பரிய போர்களுக்கு பதிலாக கனிமி காவா எனப்படும் கெல்லா போர் தந்திரத்தை அவர் பயன்படுத்தினார். அவரின் யுத்த திட்டம் எளியது: வேகமாக தாக்கு, எதிர்பாராத தாக்குதல் நடத்து, மலைகளில் மறைந்து விடு. இந்த தந்திரம் அவரது சிறிய படையையே பெரிய படைகளுக்கு சமமாக மாற்றியது. அதில் ஷாஹி சுல்தானகம் விரைவில் சத்திரபதி சிவாஜி மகாராஜை பெரும் அச்சுறுத்தலாகக் கண்டது. அவர்களின் வலுவான தளபதி அஃப்சல் கான் அவரை அழிக்க அனுப்பப்பட்டார். அஃப்சல் கான் சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயரில் சத்திரபதி சிவாஜி மகாராஜை சந்திக்க அழைத்தார். ஆனால் அவர் துரோகம் செய்யத் திட்டமிட்டிருந்தார். இதை முன்னரே உணர்ந்த சத்திரபதி சிவாஜி மகாராஜ் வாக் நக் என்ற மறைமுக ஆயுதத்தை தயார் செய்து வைத்திருந்தார். அஃப்சல் கான் தாக்கிய போது சத்திரபதி சிவாஜி மகாராஜ் தற்காப்பு செய்து வெற்றி பெற்றார். இந்த நிகழ்வு முழு டக்கானிலும் அதிர்வை ஏற்படுத்தியது. பின்னர் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் கூட அவரை கவனித்தார். 1665 ஆம் ஆண்டு ராஜா ஜெய்சிங் பெரிய படையுடன் அவரை எதிர்த்து வந்தார். சத்திரபதி சிவாஜி மகாராஜ் தற்காலிகமாக புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். பின்னர் அவுரங்கசீப்பின் அழைப்பின் பேரில் ஆக்ரா சென்றார். அங்கு அவமானப்படுத்தப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் அவர் தோல்வியை ஏற்கவில்லை. வரலாற்றிலேயே மிக துணிச்சலான தப்பிப்புகளில் ஒன்றை நிகழ்த்தி பழக்கூடைகளில் மறைந்து ஆக்ராவிலிருந்து தப்பித்து மகாராஷ்டிராவிற்கு திரும்பினார். திரும்பிய பிறகு தனது படையை மறுசீரமைத்து இழந்த பகுதிகளை மீண்டும் கைப்பற்றினார். 1674 ஆம் ஆண்டு ராய்கட் கோட்டையில் சத்திரபதி சிவாஜி மகாராஜின் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அது மராத்தா பேரரசின் அதிகாரப்பூர்வ பிறப்பாகும். கொங்கன் கடற்கரையை பாதுகாக்க வலுவான கடற்படையை உருவாக்கினார். அஷ்டபிரதான் மண்டல் எனப்படும் 8 அமைச்சர்களைக் கொண்ட நிர்வாக சபையை அமைத்தார். அவரின் வரி முறை நீதிமுறையுடனானது. போர்க்காலத்திலும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவர் அனைத்து மதங்களையும் மதித்து ஒழுக்கம் மற்றும் நீதி அடிப்படையிலான ஆட்சியை வழங்கினார். 1680 ஆம் ஆண்டு சத்திரபதி சிவாஜி மகாராஜ் மறைந்தாலும் அவரது ஸ்வராஜ்ய கனவு முடிவடையவில்லை. அவரின் உந்துதலால் மராத்தா தலைவர்கள் பின்னர் முகலாய பேரரசை இந்தியா முழுவதும் சவால் செய்தனர். சிவனேரி கோட்டையில் பிறந்த ஒரு சிறுவனிலிருந்து ஸ்வராஜ்யத்தின் நிறுவவராக உயர்ந்த சத்திரபதி சிவாஜி மகாராஜ் தைரியமும் தந்திரமும் வரலாற்றை மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தார். இது ஒரு பேரரசின் எழுச்சி மட்டுமல்ல, இது சுய ஆட்சியின் பிறப்பு.